GOC Remittance. வாசிக்கு மேல் வாசி, பரிசு வர, பணப்பரிசு தொகை உடன் மேலும் பல பரிசு. யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவில் பங்கேற்க சென்ற இலங்கை மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்கள் பிரதிநிதிகளுக்கிடையில் நடைபெற்ற நல்லெண்ண சந்திப்பு தொடர்பாக சாட்சியம் பதிவு செய்கிறது. நான் இலங்கை அமைச்சராக இருந்தாலும் இந்த கலந்துரையாடலில் என்னுடைய நிலப்பாடு ஒரு நடுநிலைமைத்தன்மையுடன் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் ரெண்டு தரப்பாரும் உங்களுடைய கருத்துக்களை நேரில் சந்திக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை கருத்து பரிமாற்றமாக இருக்கட்டும். அந்த கருத்து பரிமாற்றங்கள் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அது துணை புரியும் என்று நான் நம்புகிறேன். இரண்டு நாட்டு கடற்றொழிலாளர்களுக்கும் புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இரு நாட்டு கடற்றொழிலாளர் பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் வெளியிட்டனர். குறிப்பாக இந்திய கடற்றொழிலாளர்களால் மேற்கொள்ளப்படும் அத்துமீறி எல்லை தாண்டி சட்டவிரோத தொழில்முறை காரணமாக பாதிப்புகளை எதிர்கொள்ளும் கடற்றொழிலாளர்கள் சார்பாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சம்மேளனம் சார்பான கலந்து கொண்ட பிரதிநிதிகள் கருத்துரைத்தனர். நீண்ட காலமாக இரு நாட்டு தொப்புள்கூடிய உறவுகளும் ஒரு நேருக்கு நேர் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய இந்த கட்டத்தில் இப்போ மாண்புமிகு நமது கௌரவ இலங்கை கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஐயா தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணுறதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்து 100 பேர் கலந்துக்கலாம்னு ஏற்பாடு செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்த நமதுக்கு பேசுறதுக்கு கொடுத்த நம்ம இலங்கை கடற்படை கமாண்டர், இலங்கை நேவி அவங்க எல்லாருக்குமே, என் தொப்புள் கூடிய உறவுகளுக்கும் எங்களோட வந்த என் இந்திய தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கிறோம். ஒரு 1க்கு 3 பேரை நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒத்து போயிருக்கிறோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கிறாமல் போயிருக்கு. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான், இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா இலங்கை இந்த கடல் பரப்பில் நம்ம பாரம்பரியமாக நம்ம மீன்பிடி தொழில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்களும் உங்களை மாதிரி நாட்டுப்படகுகளை வழிவில் வச்சு தான் மீன் பிடிச்சோம். ஆனால் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு 1958 இந்த இந்தோ நார்வே ப்ராஜெக்டில் இந்த இழுவலை படகுகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு வளர்ந்த மேலை நாடுகளில் ஒவ்வொரு உங்களுக்கே தெரியும் நாடுகளில் இந்த இழுவை படகுகளை பயன்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த இழுவை படகுகளை இந்திய அரசாங்கம் கொடுத்து நாங்கள் இந்த தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம இலங்கையில் 1983 இனக்கலவரம் வறுக்க மட்டும் நம்ம 2 பேருமே ஒரு சந்தோஷமான முறையில் நான் மீன் பிடிச்ச காலங்களில் நெடுந்தீவு, எரணதீவு, அங்கே உள்ள திரையரங்களில் படம் பார்த்து சென்ற காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னைக்கு இங்கே போர் மூண்டுச்சோ அதில் இருந்து நாங்கள் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்படுறது, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் தொடர் வாடிக்கை நிகழ்வாக நடந்துக்கிட்டே, படகுகள் கைது பண்ணுறது, இந்த மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் நீங்களே எல்லாருமே விடுதலை பண்ணி அந்த மீனவர்களை நல்ல முறையில் அனுப்பி வைக்கிறது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு, இதுக்கு இடையில் பார்த்தா 2 அரசாங்கமே ஒரு சில விஷயங்களில் இரு நாட்டு மீனவர்களையுமே மாறி மாறி கைது பண்ணி இரு நாட்டு மீனவர்களுமே தங்களுடைய வாழ்வாதாரம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நீண்ட காலமாக போர் நடந்ததன் அடிப்படையில் என் இலங்கை தமிழ் உறவுகள் இந்த பகுதியில் மீன் பிடிக்கல. அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில் இந்தியாவில் தமிழக மீனவர்கள் அதிகமாக மீன் பிடிச்சி இந்த பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்காக சுடப்பட்டு இறந்தது, உடல் ஊனமாகிறது, கைதாகிறது நிறையா நம்ம இந்த பகுதியில் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 12 நாட்டிகள் மைலில், சர்வதேச நாட்டில் எந்த நாட்டிலையுமே இந்த 12 நாட்டிகள் மைலில் ஒரு குறுகிய எல்லை இருக்காது. இந்த குறுகிய எல்லை இருக்கிற பகுதியில் நாங்கள் மீன் பிடிக்கும் போது மீன் இல்லாமையோ இல்லை இரவு நேரங்களில் தெரியாமையோ எல்லை கடந்துடுறது உண்மைதான். அது உண்மையான நிகழ்வு, எதையுமே இதில் மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்படி தொழில் செய்யும்போது இரவு நேரங்களில் இலங்கை தமிழ் மக்கள் வலைகளில் பட்டு சேதப்படுத்துது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது
நம்மளுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படும் நிலை இருந்தது. இதன் அடிப்படையில் தான் 3 கட்டமாக வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். அதனுடைய இலங்கை மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த இழுவலையை நிப்பாட்டணும் தான். வேற வந்து நீங்க மீன் பிடிக்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. நாங்களும் அந்த இழுவலையை நிப்பாட்டுறதுக்காக உங்கள்ட்ட வந்து ஒரு கால அவகாசம் வேணும். ஏன்னா எங்க நாட்டில் வந்து இந்த இழுவலை படகுகள் வந்து உங்களுக்கே தெரியும், சுமார் வந்து 20 லட்ச ரூபாயிலிருந்து 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வரை அந்த படகுகளை வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, நீங்க போர்ல கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் நீங்க வளர்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஆனா நாங்களும் இலங்கை இந்தியாவில் உள்ள மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் யாருமே பெரிய இங்கே ஒரு மாயை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழகத்தில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய பணக்காரவங்க, அரசியல்வாதிங்க. இப்போ ராமேஸ்வரமோ இது புதுக்கோட்டை மாவட்டமோ நாகப்பட்டினத்துலையோ யாருமே மீனவர்கள் வந்து ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரோ ஒரு சின்ன அடிப்படை கட்சி பதவியில் கூட கிடையாது. என்ன ஓட்டு போடுவோம் மாற்றி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோமே தவிர, அந்த ஒரு தவறான கருத்தை வந்து தயவு செய்து மறந்துடும். நாங்களும் அப்பாவி மீனவர்கள் தான், வயிற்று பொழப்புக்காக மீன் பிடிச்சி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறவங்க தான். இந்த இழுவலை படகுனால வந்து உங்களுக்கு சேதமடைகிறதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதை நாங்கள் படிப்படியாக வந்து இந்த படகுகளை குறைச்சிக்கிறோம்னு சொல்லி இப்போ எங்களுக்கு ஆழ்கடல் திட்டத்தில் வந்து 100 படகு கொடுத்து இந்திய அரசாங்கம் மானியம் கொடுத்து அந்த திட்டத்துக்கு ஒரு 100 படகு காலி பண்ணிட்டு நாங்கள் 100 படகு மாற்றி போயிருக்கணும். இப்படி படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இதற்கு இடையில ஒரு இரவு நேரத்தில் ஒரு கடலில் சம்பவம் நடந்ததில் இலங்கை மீனவர் 2 பேர் இறந்துட்டாங்க. அதன் கொந்தளிப்பாக வந்து நம்மளுக்குள்ள வந்து கடலில் ஒரு மோதக்கூடிய ஒரு அபாய நிலை வந்து இப்போ படகுல அடிக்கடி கைது பண்ணி மீனவர்களை விடுவிச்சுட்டு இந்த படகை பறிமுதல் செய்கிறது ஒரு மிகுந்த வேதனை அளிக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. ஐயாட்ட கதைக்கும் போது ஐயா வந்து எங்கள் மக்கள் வந்து எங்கள் வாழ்வாதாரம் போகுதுன்னு எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்து இப்படி கேட்குறீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? 2 பேருக்கும் அப்படியே சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒரு மீடியேட்டராக தான் இருப்பேன். தொப்புள் கொடி உறவிற்கு தடையாக இருக்கின்ற இழுவைமடி வலைத்தொழிலை உடனடியாக நிறுத்துமாறு இந்திய கடற்றொழிலாளர்களை வினயமாக கேட்டுக்கொண்டதுடன் வளங்களை பாதிக்காத நாட்டுப்பழகு போன்ற தொழில்முறைகளில் இந்திய கடற்றொழிலாளர்கள் ஈடுபடும் பட்சத்தில் நிபந்தனைகளுடன் வளங்களை பகிர்ந்து கொள்ள இலங்கை கடற்றொழிலாளர்கள் தயாராகி இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதேவேளை கருத்து வெளியிட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரதிநிதிகள் இழுவைமடி தொழிலால் வளங்கள் அளிக்கப்படுகின்றன என்பதனை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்ததுடன் மாற்று தொழில்முறைக்கு தம்மை தயார்படுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். BOC ஸ்மார்ட் ரெமிட் சேவை ஊடாக வெளிநாட்டு பணம் உடனே கைகளில். ஒரு எல்லையாக இருந்து கடந்த காலத்தில் செயல்பட்டு வந்தது போல் இன்றும் அந்த ஒற்றுமையின் பங்கும் எங்களுடைய தொப்புள் கொடியின் பங்கு தொடர்வதற்கு 2 நாட்டிற்கும் இணையாக இருக்கின்ற கச்சதீவிலே கடந்த 2004ஆம் ஆண்டு எங்களுடைய மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் அவர்கள் இதே போன்ற ஒரு மீனவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை அல்லது சகோதரத்துவத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பயனாக அவர் மீண்டும் கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றதன் பின்பு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை ஒரு கொதிநிலையில் சென்றிருந்தது வடபகுதியை பொறுத்த வகையிலே. அதன்போது அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் 2 நாட்டு மீனவர்களின் உறவு பாதிக்கப்படக்கூடாது, இலங்கை இந்திய நட்பு தொடர வேண்டும், அதன் அடிப்படையில் தான் தீர்வு பெற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர். அதே போன்று சொன்னதை செய்யணும் அல்லது செய்கிறதை தான் சொல்ல வேண்டும் என்றதன் அடிப்படையிலே கடந்த 1.5 வருடங்களாக இலங்கை இந்திய மீனவர்களை கச்சதீவிலே சந்தித்து ஒரு ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஒன்றை முன்னாயத்தமாக செய்வதாக வடக்கு மீனவர்களுக்கு உறுதியளித்திருந்தார். அதன் பயனாக அந்த கடற்றொழிலாளர்கள் நாங்கள் இன்று ஒற்றுமையாக சகோதரத்துடன் தொப்புள் கொடி உறவாக இந்த ஏற்பாட்டை செய்து தந்த மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கும் அத்தனை கடற்றொழில் சமூகங்களின் தலைவர்களுக்கும் அதேபோன்று வடபகுதியை பிரதிநிதிப்படுத்தி வந்திருக்கும் கடற்றொழில் சமூகங்கள் மற்றும் ஏனைய கடற்றொழில் அமைச்சின் துறை சார்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் எங்களுடைய ஜேசு ஐயா கூறியது போன்று இது 2 நாட்டு மீனவர் பிரச்சினை, எங்களுடைய உறவு தொடர்பான பிரச்சனை அல்ல. நாங்கள் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு தொடர வேண்டும். ஆனால் வடபகுதியிலே கடந்த சில வருடங்களாக அந்த இந்திய இழுவை படகுகளின் தாக்கத்தினால் எங்களுடைய மீனவர்களுடைய வலைகள் வாழ்வாதாரம் சொல்லனா துயரத்திலே நாங்கள் சந்தித்து வந்தோம். அந்த பெரிய இழப்புகளையும் சந்தித்தோம். நாங்கள் 27,000 குடும்பமாக இருந்த மீனவ குடும்பம் இந்த இழுவமடியலாக வலையை அறுக்கப்பட்டு எங்களுடைய மனைவிமாருடைய தாலிகள் நகைகள் அடைவி வச்சு மீள முடியாமல்
எங்களுடைய அந்த குடும்பங்கள் குறைக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று திருப்பி கடல் தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருக்குது. வங்கியில் கடன் எடுத்தால் திருப்பி கட்ட இயலாது, எங்களால் உழைக்க இல்லாமல் இருக்குது. அப்போ எங்களோட மீனவ சமூகம் தொடர்ந்து எங்களுடைய கடற்தொழில் அமைச்சுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது. அந்த அழுத்தத்தின் பயனாகத்தான் நாங்கள் இப்போ நீங்கள் எங்களுடைய கடற்படையாக இருந்தாலும் சரி, கடற்படையில் நாங்கள் ஒரு இறமையுள்ள நாட்டில் இருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு உறவு, உங்களுடைய உறவை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அந்த உறவுக்கும் அப்பால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கடற்றொழிலை பிரதிநிதிப்படுத்துகிற மக்கள் என்ற ரீதியில் எங்களுடைய பிரச்சனையும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. பல போராட்டங்களை நாங்கள் யாழ் மாவட்டத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடத்தி இருக்கின்றோம். அந்த போராட்டத்தின் பயனாக எங்களுடைய கடற்றொழில் அமைச்சருக்கு நாங்கள் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்கின்றோம். இந்திய இழுவைப் படகுகளால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, இதை நிறுத்துங்கள் என்று தொடர் அழுத்தம் கடற்றொழில் அமைச்சுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் இறமையுள்ள நாடு என்ற ரீதியிலே எங்களுடைய இலங்கை கடற்படைக்கு கூட நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கின்றோம். அதாவது 2016ஆம் ஆண்டு இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தை தொடர்பாக டில்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே இரு நாட்டு ஒப்புதல்களுடனும் இலங்கையிலே 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் திருத்த சட்டத்தை நீங்கள் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் கடற்படையையும் கடற்றொழில் அமைச்சையும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு எங்களுடைய கடலில் இந்த இழுவமடி என்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் இழுவமடியை நிறுத்த சொல்வதன் ஒரு பிரதான நோக்கம், எங்களுடைய ஜேசுவையா கூறியது போல கச்சதீவுக்கும் ராமேஸ்வரத்திற்கும் 11 கடல் மைல் தூரம் தான் இருக்கின்றது. எங்களுடைய கடல்ல மீன் உற்பத்தியாகி வளம் பெருகினால் அது உங்களுக்கும் அந்த வளத்தினால் நீங்களும் பயனடைவீர்கள், அடையலாம் என்ற நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை. அதே போன்று வெளிநாடுகளில் அது ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்று அந்த தொழில், அதாவது இழுவைமடி தொழில், அதிலும் இரட்டை இழுவமடி தொழில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறது. அது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த வாழ்வாதாரத்தை அளிக்கிற தொழில் என்று. அப்ப நாங்கள் கேட்கிறது, வடபகுதி மீனவர்கள் உங்களோடு ஒற்றுமையாக தொப்புள் கொடி உறவாக நீங்கள் யுத்த காலத்திலே எங்களுக்கு உதவி செய்தீர்கள், ஆதரவு தந்தீர்கள். இனியும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுடைய வடக்குக்கு தேவை. அதற்கு தடையாக இருக்கிறது இந்த இழுவமடி. இதுல நாட்டுப்படகை பிரதிநிதிப்படுத்துகின்ற நீங்களும் வருகை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த இழுவமடியை தொழிலை முற்றாக தடை செய்து, எங்களை பொறுத்தளவிலே, வடக்கு இலங்கையை பொறுத்தளவிலே நாங்கள் கடந்த வாரம் கூட தமிழ்நாட்டோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பகிரங்க ஊடக அறிக்கை ஒன்றை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் எங்களுக்குள்ள பிரச்சினை வேண்டாம், முறிவு வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாக தொழில் செய்ய வேண்டும் என்று. அப்ப கடந்த காலத்தை போன்று நாட்டுப்படகில் நீங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக தொழில் செய்வதை எதிர்காலத்தில் எங்களுடைய மீனவ சமூகம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுக்காக சாதகமாக பரிசீலிக்க நாங்கள் தயாராகிருக்கின்றோம். அதே போன்று இந்த இழுவமடி என்றது தொடர் பாதிப்பு எங்களுக்கு, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப 2004ஆம் ஆண்டில் இருந்து 2016ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு அத்தனை பேச்சுவார்த்தையிலும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் நாங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுக்காக பல விட்டுக் கொடுப்புகளை செய்திருந்தோம். குறிப்பாக 2016ஆம் ஆண்டும் கூட டில்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே அந்த தொழில்முறையை மாற்றுவதற்காக பல மில்லியன் ரூபாய் மத்திய அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு வரையும் வெறும் 26 படகு தான் உங்களுக்கு மாற்று தொழிலுக்காக பாவிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அண்ணர் சொல்லி இருக்கிறார் 100 படகு என்று, அதை வரவேற்கின்றோம். ஆனால் நீங்கள் விரைவுபடுத்தி அந்த இரட்டை மடியை முற்றாக தொழில் செய்வதை இலங்கை கடலில் நாங்கள் விரும்பவில்லை. இந்த இரட்டை மடியால் 2 நாட்டு உறவுக்கும் தொப்புள் கொடிக்கும் பாதகமோ பங்கமோ ஏற்படக்கூடாது என்ற நாங்கள் உங்களுடைய தயவாக உங்களுடைய உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் என்றால் நீங்கள் நாட்டுப்படகையும் தொழிலை செய்கிறத சாதகமாக பரிசீலிப்போம். ஆனால் இழுவமடியை முற்று முழுதாக நீங்கள் நிறுத்த வேண்டும். நீங்கள் நிறுத்தி, ராமேஸ்வரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்ட மீனவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு 2 அரசாங்கங்களையும் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் வடக்கு கடற்றொழிலாளர் என்ற ரீதியிலே நாங்கள் அந்த தொழிலை மாற்றி அவர்களுக்கு உதவி செய்ய இந்திய அரசாங்கத்தையும் வலியுறுத்துவோம். எங்களாலான பங்களிப்பையும் அந்த தொப்புள் கொடி மீனவர்களுக்கு வழங்கி இந்த இரட்டை மடியை நிறுத்துவோம். தயவு செய்து நாங்கள் கேட்கிறது, அதாவது இந்த கச்சதீவு அந்தோனியா ஒற்றுமையும் பங்களிப்பும் இலங்கை நமக்கு இடையில இருக்கின்ற பிரச்சனைக்கு இடையூறு இந்த இழுவமடி. குறிப்பாக இந்த இழுவமடியை பிரதிநிதிப்படுத்துகின்ற தலைவர்கள் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள்.
இழுவமடியால பாதிப்பு என்பதை நீங்களும் நன்கு உணர்ந்திருந்தாலும் கூட உங்களால் சிலது வெளிப்படையாக கூற முடியாத சூழ்நிலை இருக்கு என்றால் ஒரு சமூகத்தை பிரதிநிதிப்படுத்த அன்னளவாக எங்களுடைய கணிப்பின்படி 2500க்கு உட்பட்ட இழுவைமடிதான் இரட்டை இழுவமடி இந்தியாவை பிரதிநிதிப்படுத்தி நிற்கின்றது. அதை நீங்கள் இந்த தயவு காலம் தொடங்குறதோடு எதிர்வரும் காலங்களில் அந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் அந்த தயவு காலம் தொடர்கின்றது. அந்த தயவு காலத்தோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து நீங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே எங்களுடைய 2 சகோதரரும் ஒற்றுமையாக போகணும் என்றால் குறிப்பிட்ட நாளைக்கு அந்த மீண்டும் அந்த தயவு காலத்தை ஒட்டி இழுவமடியை நிறுத்தி இந்த பிரச்சனையை BOC ஸ்மார்ட் ரெமிட் சேவை ஊடாக வெளிநாட்டு பணம் உடனே கைகளில். 2004ஆம் ஆண்டு முதல் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்ற போதிலும் பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரதிநிதிகள் விரைவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் குறுகிய காலத்தை நிர்ணயம் செய்து அந்த காலப்பகுதிக்குள் அனைத்து இந்திய இழுவைமடி படகுகளையும் மாற்றுத் தொழிலுக்கு தயார்படுத்துவதற்கு உறுதியான பொறிமுறையை உருவாக்குவது சிறப்பானதாக இருக்கும் என கருத்து முன்வைத்தனர். இந்த கடல் வளம் அளிக்கப்பட்டதாலே மீனியம் இல்லை. எங்கட கரையோரங்கள இன்றைக்கு தொழிலுக்கு போனா 500 ரூபா 600 ரூபா 300 ரூபா இந்த மண்ணெண்ண செலவில் நாங்கள் போய் உழைக்க முடித்து சாப்பிட வழிதான் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கௌரவ அமைச்சர் கேட்டது நாங்கள் எங்களுக்கு அழைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நாங்கள் பேச தயாரா இல்லை என்றுதான் வேறு சொன்னார். இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்ததை காரணம் இங்க உள்ள சில அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சில வேறையாக இருக்கலாம், இலங்கை கடற்தொழிலாளருக்கும் இந்தியா தமிழ்நாட்டு கடற்தொழிலாளருக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டாங்க. நாங்கள் சகோதரங்கள் உங்களை ஏற்கனவே நான் கேட்டோம், அந்த மக்களுக்கு அடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டதாங்க. அப்போ நாங்கள் வந்து சகோதரத்துவமாக நல்ல மேலே சந்தோஷமான முறையில் உங்களோட கலைச்சு பேசிக்கிட்டு போகுதான் நாங்கள் வந்தாங்கள். இது 2 அமைச்சு மட்டத்திலே தான் முடிவெடுக்கப்படணும். நாங்களும் நீங்களும் முடிவெடுத்த எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அது ஒரு நடைமுறைக்கும் சாத்தியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் உண்மையின்படி உங்களோட படகுகள் ஏலமுடையவில்லை, அது உங்களுக்கு உண்மையின்படி ஒரு தொழிலாளிக்கு கஷ்டம்தான், வேதனையும் இருக்கும். இதே மாதிரி நாங்களும் இங்கே இருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தாங்க, அகதியாக வந்தாங்க. ஒரு படகு திருப்பி தெரியவில்லை. இந்திய அரசாங்கமோ அதை இந்த மக்கள் வற்புறுத்தி இருக்க வேணும். அகதியாக வந்த மக்களுக்கு திருப்பி கொடுப்பா அல்லது வித்துட்டு அந்த சொத்தை மக்களுக்கு குடும்பம்னு சொல்லியிருக்கணும். அது 100கணக்கான படம் இல்லை, 1000கணக்கான படம். ஆனால் அதுவே எங்களுக்கு ஒரு சல்லி காசம் கூட எங்களுக்கு பெறவில்லை. நீங்கள் அரசு உடைமையாக்கி அதை எல்லாரும் வித்தனீங்க, நாங்கள் அதை கேட்கல. இப்ப நீங்கள் இந்த படகை கேட்க வலிக்கிட்டா பிறகுதான் நாங்களும் இந்த வசனத்தை பாவிக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட ஏனென்று சொன்னா உண்மையின்படி நான் இழுவமடியத்தான் நாங்கள் வருகிறோம். ஏனென்று சொன்னா வளர்ச்சி அளிக்கிறோம். கடலில் இருக்கிற புல்லு பூண்டு காளான் பவளக்கொடி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு வலிச்சு கொண்டு போனால் மீன் எங்க உற்பத்தி ஆகிறது? உற்பத்தி இடம் இல்லை தானே. மீன் ஒன்று முட்டையாட்டு குஞ்சு வரைக்கும் எங்க இடம் இருக்கு? அதைத்தான் நாங்கள் அழிக்கிறோம், இழுவமடியாக அழிக்கிறோம். மீன் உற்பத்தி ஆக நீங்க மீன் உற்பத்தி ஆகிற இடவழி முறைகள் நாங்கள் இடவழி விடையில இந்தியாவில அப்படி 45 நாள் இன்னும் இடவழி விட்டுருக்கிறீர்கள். அப்ப இந்தியாவில இந்த மீன் உற்பத்தி ஆக போதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அங்கேயே தொழில் செய்யும். என்ன உண்மையின்படி இன்றை வரை நாங்கள் அந்த ஓட்டப்படையெல்லாம் தொழில் செய்கிறோம். நாங்கள் 2-3 நாளைக்கு முதலும் துணை தூதரத்தில் போய் இது சம்பந்தம் கலைக்கிறாங்க. ஏனென்று சொன்னா உங்களுக்கு மக்களுக்கு உள்ள விதிகளை இடத்தை கொண்டு போய் அரசியல்வாதி உண்மையா கௌரவ அமைச்சர் இந்த நல்லெண்ணத்துக்கு நாங்கள் அதற்கு 100 வரை நாங்கள் நன்றி சொன்னாலும் அது தகும். ஏனென்று சொன்னா இங்க வந்து உறவுகள் கிழியக்கூடாது, நல்லெண்ண அடிப்படையில் போய் சந்தோஷமான முறையில் கதைச்சு நல்ல மாதிரியான நாங்கள் சந்தோஷமா கழிச்சு போட்டு வரணும் தான் நாங்கள் வந்தாங்க. நான் மேடைக்க சொன்னோம் எங்களுக்கு ஏனென்று நாங்கள் எந்த தாண்ட வேண்டாம், எந்த தாண்டி வர வேண்டாம், பிரேம் நாங்கள் அவையோட பேச வேணும் நாங்கள் மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் கருத்தும் வழியாக விட்டுருக்கோம், மீடியாவிலேயே பார்த்துருக்கோம். நாங்கள் வருகிற உண்மையின்படி நாட்டு படகு அல்ல, தங்கூசி வேலை, சுருக்கு வேலை, இழுவமடி. நாங்கள் தங்கூசி வேலையை நாங்கள் அனுமதிக்க போறது இல்லை. தங்கூசியோட நாட்டு படகு வந்தாலும் அதை அரெஸ்ட் பண்ணப்படும். அது பிறகு நாட்டு படகு நிறுத்தினால் நாங்கள் உண்மையாக நாட்டுன்னா இழுவமடியை நிறுத்தினால் நாட்டு படகு நாங்கள் இந்தியாவில் ஒரு பழைய காலம் மாதிரி தொழிற்சேரக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் தீர்மானிப்போம். அமைச்சரோடு சேர்ந்து நாங்கள் தலைவர்கள் எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறேன், சில தலைவர்கள் இருக்கிறேன். நாங்கள் வட மாநிலத்தில் அதுக்குரிய ஆலோசனையை கேட்டு அதை செய்து
அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். பழைய தொழிற்சாலை இருக்கு, அதுக்கு நான் இழுவமடை நிறுத்தினார் தான். BOC ஸ்மார்ட் ரெமிட் சேவை ஊடாக வெளிநாட்டு பணம் உடனே கைகளில். நிறுத்தாத பட்சத்தில் நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். நீங்கள் தம்பி வேறு அண்ணன் வேறு இருக்கீர்கள், எனக்கு நான் கூடியவங்க வயசு குறைந்தார்கள். நான் ஏன்னு சொன்னாங்க, நாங்கள் படுற துன்பம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுத்தான் நாங்கள் நடந்து போகிறோம். ஆனால் இப்போ இன்றைக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்தை செய்து இங்கே இருந்து எல்லா இடமும் போராட்டம் செய்து அழுத்தத்தை கொடுத்து இன்றைக்கு உண்மையாக கடத்தல் அமைச்சர் ஊடாக ஜனாதிபதியோட கதைச்சு இந்த இழுவமடிகளை நேரி ஊடாக தடை செய்யப்பட்டால் நான் இன்றைக்கு நிம்மதியாக தொழிற்செய்கிறோம். உண்மையின்படி இப்ப நிம்மதியா தாழ்மை தொழில் செய்யறோம். இந்த நிம்மதியை நீங்கள் எங்கட நிம்மதியையும் எங்களோட உழைப்பையும் நீங்கள் இல்ல அப்படி செய்யலாது நாங்களும் கட்டாயமாக தொழில் செய்யத்தான் மாட்டால் நாங்கள் அதுக்கு இடம் தர மாட்டோம். உண்மையின்படி தம்பி மேலான நீங்களே கருத்துல கொள்ளுங்க, எங்களோட நிலைமையை கருத்துல கொள்ளுவோம். சுத்தம் முடிஞ்சு நாங்கள் உடுத்த உடுப்போட ஐயா வீட்டுக்கு வந்தாங்க. எங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த அதே அப்படிலாம் நாங்கள் தொழில் செய்கிறோம். இல்லாட்டி சுத்தத்துக்கு முதல் நாங்களும் 28 அடி 30 அடி 32 அடி வள்ளத்துல தொழில் செய்தாக்களும் இருக்கல. திருநெல்வேலி எல்லாம் எத்தனையோ வள்ளங்கள், மயிலட்டில் எத்தனையோ வள்ளங்கள் நல்லா உழைக்கிறாங்க. இல்ல எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. எங்களோட பலமும் அழிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒற்றுமடி இழுக்கிறீர்கள், 2 சோழர் சேர்ந்து ஒற்றுமடி இழுக்கிறீர்கள். என்ன வேகத்துல போறீர்கள்? நாளைக்கு டோச் அடிக்கிறீர்கள், எந்த நதியோட இழுத்து கொண்டு போறீர்கள். என்ன ஒரு கொஞ்சம் போயிருக்கு, உயிர் போயிருக்கு, நாங்கள் பேசியிருக்க மாட்டோம். 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாருங்கள். பர்த்டேக்கு அந்த இருக்காங்க, நீங்கள் 1/2 கிலோமீட்டர் தூரம் இல்லையான்னு சொன்னா அதுக்கான ரால் கிடக்கா. நான் அன்றைக்கு கௌரவ கடத்தல் அமைச்சர் கூட எங்களோட உறவுகளை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தான். அவையோட பேசினாங்க, கதைச்சினாங்க, சந்தோஷமா கதைச்சினாங்க. அவ என்ன சொல்லி போட்டு போடுவேன், நாங்கள் போறோம் அங்கே போய் கதைக்கிறோம், இனிமேல் நாங்கள் வந்து வர மாட்டோம். உறவை பார்த்தா அவதான் தெரியும். ஒரு தரம் 4 தரம் பிடிபட்டிருக்கேன். ஒரு தொழிலாளி சொல்லி போட்டு போறது 4 தரம் இந்த முடிவெட்டிருக்கேன். நாங்கள் அவையை விடத்தான் சொன்னோம். நாங்கள் மனிதாயம் அடிப்படை முடிந்தோம். ஆனால் படகு பரிமாணம் செய்து அரச உதவியாக்கி நீங்கள் அந்த உழைப்பை எங்கிற மக்களுக்கு கொடுங்க. எங்களால் இயலாது. இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்யலாம். பொறுத்தது போது ஐயா எல்லாரையும் தயவாக இருக்கிறோம். நீங்கள் இழுவமடியை நிறுத்துங்கோ, நாங்கள் சந்தோஷமா தொழில் செய்யலாம். இதுதான் எங்கட கோரிக்கை. சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல். பரங்கிமலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் 1 நாள் அல்ல 3 நாள் அதில் பேசப்பட்ட போது மிகுந்த சிரமத்தின் மத்தியில் மீனவர்களுக்கு இடையில 72 நாள் மட்டும் ஒரு வருடத்தில் செய்து இதை முடிப்பதாக நாங்கள் ஒரு உடன்பாடு கண்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தப்பட முடியாத நிலையில் தள்ளப்பட்டாங்க. ஆகவே நாங்கள் சொல்லப்பட்ட சில விடயங்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். நீண்ட நேரம் திருப்பி நாங்கள் எங்களை கதைக்கிறதை விட நீங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் உங்களோட தரப்பில் 5 வருஷம் 3 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. 5 வருஷம் தொழில் செய்யப்படுங்கள், 3 வருஷம் தொழில் செய்யப்படுங்கள் என்றால் எங்களை கேட்கப்படுகிறது. ஆனால் இந்திய எங்களோட வடபகுதி கடற்பரப்பில் இன்னும் 10 நாள் ஒரு வருஷத்தோட ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அந்த வெறும் காணியாகவே அது மாறப்போகிறது. இதற்காகத்தான் நாங்கள் இந்த கஷ்டப்படுகின்றோம். நீங்கள் ஏன் அந்த உங்களோட கடற்பரப்பில் இருந்து உள்ளுக்கு செய்ய முடியாமல் இலங்கை கடற்பரப்புக்கு வருகின்றீர்கள்? அங்கு நீங்களே செய்த மோசமான விளைவுகளால் உங்களோட பிராந்தியத்தை அழித்து எங்களுடைய பிராந்தியத்தில் சிறு படகுகளில் தொழில் செய்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் வயிற்றில் அடிப்பதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது. இதை சம்பந்தமாகத்தான் இதை நாங்கள் நிறுத்த சொல்லி கேட்கின்றோம். எங்களுக்கு உங்களில் எந்த வித கோபங்களும் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இந்த இழுவமடியை மாற்றி எங்களை போல தொழிலை எங்கள் கடலில் நீங்கள் செய்வதற்கு நாங்கள் பூர்ணமான சம்மதம். இதற்காகத்தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் 1 நாள் கூட விடமாட்டோம் என்ற சூழலை நாங்கள் இதுவரை காலம் பேசியிருக்கிறோம். ஆகவே இந்த இழுவமடி தொடரை இலங்கை இந்திய கடற்பரப்புகளில் அந்த தொழிலை நிறுத்த வேண்டும் என்றதான் எங்களுடைய அசையாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இப்ப இருக்கின்ற எங்களுடைய தமிழமைச்சராக இந்த கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு அவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில நாங்கள் அவரிடம் ஒரு பொறுப்பு விட்டு இருக்கின்றோம். பல அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றோம். வீதியில் போராடும் போது எங்களிடம் நான் இதை செய்து தருகின்றேன் என்று எங்களுக்கு உறுதி தருகின்றார். அதை நம்பி நாங்கள் அவரோடு தான் இன்றைய சூழலில் இந்த பேச்சுவார்த்தைக்காக இங்கு வந்தோம். ஒரு நல்லெண்ண பேச்சுவார்த்தை என்று வந்தோம். ஆகவே அவரும் சில முடிவுகள் சொல்லுவார். ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும்.
இன்றைக்கு நீங்கள் இன்னொரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு கடலில் மீன் குஞ்சு விட போகின்றார்கள். உங்களுக்கு ரேஷன் கார்டில் சாமான் தருவார்கள் நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு. ஆனால் எங்கட அரசாங்கத்தில் இருந்து எங்களுக்கு ரேஷன் கார்டும் தர மாட்டார்கள். நாங்கள் அந்த குஞ்சுவை அழித்து எங்களோட மீனை அழித்து விட்டு ரேஷன் கார்டில் வேண்டி சாப்பிட்டு கொண்டிருப்பதற்கு தயாராக. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இந்த சுயமாகவே எங்களுடைய சிறு படகு மூலம்தான் நீண்ட காலமாக இப்போ தொழில் செய்கின்றோம். தென்னிலங்கையில் தான் உங்களை போல பாரிய படகுகளில் அவர்கள் ஆழ்கடல் செல்கின்றார்கள். எங்கள் இந்த பக்கத்தில் வடபகுதியில் அப்படியான பெரிய படகுகள் இல்லை. இப்போதுதான் அது சம்பந்தமாக இங்கு சொல்லப்பட்டது பயிற்சிகள். ஐயாவினுடைய இந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக மீனவருக்கு கட்டாயம் பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கொடுக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் இதை மாற வேண்டும் என்ற சூழலுக்கு எங்கள்கிட்ட மனசில் இருக்குமே தவிர இன்னும் இழுவை அடி கொண்டு வந்து அடியுங்கள் என்று சொன்னதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். இதை நாங்கள் இங்கே நீங்கள் வாருங்கள் இன்னும் 2 வருஷத்துக்கு அடியுங்கள், ஆனால் நாங்கள் அதுக்குள்ள அதோட விடுங்கள் என்று நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் நிற்க முடியாது. உண்மையான சூழல் எங்கட மீனவர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். கச்சதிக்கு சென்ற எங்கட மீனவர்கள் எங்கட தலைவர்கள் இன்னும் கலைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் அல்ல என்னை ராத்திரி கேட்டார்கள் ஒருவர், ஏன் நீங்கள் போறீர்கள், என்ன பேசுறீங்க, ஏன் பேச போகணும், அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். நான் சொன்னேன் அப்படி இல்லை, எங்களுடைய ஒரு தமிழ் உறவுகளோடு எங்களுடைய தமிழ் அமைச்சர் தான், எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் தமிழ் அமைச்சர், அவர் கூட்டிக் கொண்டு சென்று நேரில் அவர்களோடு ஒரு உரையாடல் செய்ய முயற்சிக்கின்றார். அதற்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு பங்களிப்பு செய்யப்பட வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். இந்த வகையில் நான் நீண்ட 2016ஆம் ஆண்டு முடியும் வரைக்கான பேச்சுவார்த்தையிலே உங்களோட தரப்புகளோடு நான் கலந்து கொண்ட ஒருவர். அந்த வகையில் நான் இன்று வரைக்கும் அந்த என்னுடைய அழிவு சம்பந்தமாக முழுமையான நிலைவு எனக்கு தெரியும். எப்படி அழிபடுகிறது, எப்படி போகுது, எப்படி மீனினம் குறைஞ்சிருக்கின்றதை பற்றியும் விளங்கும். நான் புதுசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களும் அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் தயவு செய்து உங்களுடன் நாங்கள் மண்டாட்டமாக கேட்டுக்கொள்வது, இந்த இழுவமடி தொழிலை நிறுத்துங்கள். நாங்கள் எங்கென்ன போல தொழிலை எங்கள் கடலிலும் நீங்கள் செய்வதற்கு கூட நாங்கள் அதை மறுக்கவில்லை. ஏன்னா எங்களுடைய உறவுகள் நாங்களும் செய்த நாங்கள் அதிகாலத்தில் அதே போல இலங்கை இந்த கடலில் தமிழக உறவுகள் செய்யும். எங்களுக்கு அதை பற்றி ஆட்சேபனை, எங்களுக்கு பாதிப்பும் இல்லை. ஆனால் மீன் வளர்ச்சியும் எங்களோட கடலினூடாக உங்களோட கடலுக்கு வரும் என்றதை கேட்டுக்கொண்டு தயவு செய்து இந்த இழுவமடி தொழிலால் சொல்லனா துயரமாக இருக்கிற எங்களை வடபகுதி கடத்தொழிலாளர்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தர வேண்டியது உங்களோட பொறுப்பண்டு கூறி, அதேவேளை தங்களின் படகுகள் ஏலத்தில் விற்கப்பட்டமை தமக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக இந்திய கடற்றொழிலாளர்களினால் கவலை வெளியிட்ட நிலையில் அதற்கு பதிலளித்த இலங்கை கடற்றொழிலாளர்களின் பிரதிநிதிகள் பல்வேறு அசௌகரியங்களையும் ஏற்படுத்தும் வகையில் தரித்திருந்த படகுகளை விற்பனை செய்து அந்த பணத்தை இந்திய கடற்றொழிலாளர்களினால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களுக்கு வழங்குமாறும் கடற்றொழில் அமைச்சருக்கு தொடர்ச்சியாக தாங்கள் வழங்கிய அழுத்தம் காரணமாகவே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினர். இவ்வாறு 2 நாட்டு கடற்றொழிலாளர் பிரதிநிதிகளும் தமது ஆதங்கங்களை வெளியிட்ட நிலையில் கருத்து வெளியிட்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய சிநேகபூர்வமான சந்திப்பில் 2 தரப்பினரும் தங்களது எதிர்பார்ப்புகளையும் ஆதங்கங்களையும் வெளியிட்டுள்ளமை ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என நம்புவதாகவும், விரைவில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வரவுள்ள நிலையில் அவருடனான சந்திப்பின் போது கடற்றொழிலாளர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உறவுகளை பாதிக்காத வகையில் தீர்வு எட்டுவது தொடர்பாக கலந்துரையாடப்படும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம், யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். VOC Remittance, வாசிக்கு மேல் வாசி, பரிசு வர, பணப்பரிசு தொகை உடன் மேலும் பல பரிசுகள். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.